ரெடி ப்ரோ. இதை கொடுத்துட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும் வச்சுட்டேன் ப்ரோ. நான் பார்ட்டிசிபென்ட்டை அன்செக் பண்ணிட்டேன். மௌன கண்ணீரில கலக்கும் வீழ்ந்த விதை முளைக்காம நிலவின் ஒளியில திளைக்கும் வெடித்த நட்சத்திரம் துடிக்கும் நேரம் கனவில் உன்னை வர வளைக்கும் காற்றும் அனுமதி கேட்டு உன்னை காண தமன் கிடக்கும் சொல்லாம சொன்ன வசந்தம் முன்னிலைவில அலையும் விருத்தத்தால் வண்ணம் அது மாறிடுமே நிலவின் கண்ணீர் துடைக்கும் மெல்லிசை போல இருக்கும் முன் வார்த்தை எந்த மதமாகிடுமே காற்றின் இசையில் உன் மௌனம் நிழலின் பாதையில் உன் போகம் விழுந்த நட்சத்திரம் கேட்கும் வருவாளா வருவாளா போகாதே என் இதயம் சிதறாதே விழி மூடினாலும் நீ என்னை விட்டு மறையாதே போகாதே என் இதயம் சிதறாதே விழி மூடினாலும் நீ என்னை விட்டு மறையாதே இருக்கு ப்ரோ. ப்ரோ உண்மையாலுமே ப்ரோ ஜிடிலாம் போட்டு அப்படியே ப்ரோ ஜிடிஏ தான் நோது வருது. ஜிடிஏல அப்படியே தமிழ் வெர்ஷன்ல பாட்டு இத வெச்சோம்னு அப்படியே செட் ஆகும் ப்ரோ. எனக்கு ஜிடிஏ இது பிசி வரப்ப செமையா ஆடியோ தூக்கிட்டு இந்த பாட்டு போட்டு ப்ரோ எனக்கு நைட் ஆக் ப்ரோ என்ன ப்ரோ செமையா அப்படிங்க. ஜிடிஏ வைப் அப்படியே இருக்கு ப்ரோ. ஜிடிஏ 6 போடும்போதெல்லாம் ஜிடிஏ 6 இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரீ ரோம் கேம்ல இத போட்டு போனா வெச்சுக்கோங்க. ஈவன் நம்ம கார்ல ஓட்டிட்டு போகும்போது செமையா இருக்கு ப்ரோ. உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்ல ப்ரோ. நைட் அந்த வர்க்குக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக் போட்டுருக்காரு ப்ரோ உண்மையாலுமே எனக்கு ப்ரோ நம்ம கேம்ல கூட நைட் ஆக வச்சு ஒரு இது எழுதி பண்ணலாம் போல இருக்கு ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ நான் எதிர்பார்க்க ப்ரோ ஜிடிஏ வைப் நான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தேன். என்னடா ஜிடிஏ மாதிரியே இருக்கே சாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வியூவர்ஸ் எழுதுறாங்க ஜிடிஏ வைப் இருக்கு ப்ரோ, ஜிடிஏ 6 மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. உண்மையாலுமே செமையா அப்படி இருக்கீங்க. அது வந்து உண்மையா இன்ஸ்பிரேஷன் வந்து வைசிட்டி ப்ரோ. ஏன்னா வைசிட்டியோட வெரியன் செமையா இருக்கு ப்ரோ. உண்மையாலுமே அந்த ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் தானே எல்லாரும் கேக்குறோம். செமையா இருக்கு.
ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு ப்ரோ. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கல நைட் டாக் இந்த அளவுக்கு எழுதுவார்னு எதிர்பார்க்கல. பாத்தீங்களா செம ப்ரோ நைட் டாக். மியூசிக் தான் ஆக்சுவலா பண்ணது அது. ப்ரோ சூப்பரா பண்ணிருக்க ப்ரோ. யாருக்குமே தெரியாது ப்ரோ நைட் டாக். ப்ரோ நைட் செம்ம டாக் எஃபோர்ட் போட்டாரு ப்ரோ. நான் எப்ப கேட்டாலும் ப்ரோ உங்க பாட்டு மட்டும் தான் ப்ரோ வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரிலீக் எடுத்துருப்பீங்கல்ல, இதுக்கு இப்படி டியூன் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க ப்ரோ மனசுல ஆனா இவர் முன்னாடியே சொல்லிட்டாருங்க. என்எஸ்டி அவர் முன்னாடியே என்எஸ்டி கான்டாக்ட் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி போட்டு போட்டுருக்காரு. இவரு மைண்ட்ல ஒண்ணு நினைச்சிருப்பாருல்ல. நீங்க எப்படி ப்ரோ நீங்க நினைச்ச அளவுக்கு அவர் பண்ணிருக்காரா? ப்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ இந்த மாதிரி பண்ணுவாருன்னு. நான் வந்துட்டு ஜஸ்ட் என்ன சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே வந்துட்டு எனக்கு தோன்றது வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மெசேஜா டைப் பண்ணி எனக்கு நானே அனுப்பிச்சுப்பேன் அப்பப்போ தோணும் போது. அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்து வந்துட்டு ஃபுல்லா ஒரு இதுல நோட் பேட்ல அடிச்சிருவேன். அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா லைன் அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சரணம் அந்த பல்லவி அதெல்லாம் இப்போ கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்னா ஒரு சாங்கனா ஒரு 4 லைனா வரணும் மட்டும் வந்துட்டு தெரியும். அதுவே நான் கூகுள் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் ஒரு சாங்கனா எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த நான் எனக்கு நானே அமைச்ச மெசேஜ் எல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ண ஒரு 4 லைனா சேர்ப்பேன். அந்த 4 லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமா இருக்கணும். ஒரு 2 லைன் இல்ல 2 லைன் அர்த்தமா இருக்கலாம், 4 லைனுமே அர்த்தமா இருக்கும். அந்த மாதிரி முழுசா முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முடிகிற மாதிரி எடுத்து போட்டு பண்ணி அப்படியே 4 லைனா போட்டு இது பண்ணோம். அதுல வந்து எந்த ஒரு இது மட்டும் நம்ம திருப்பி இப்போ போகாத பகுதி மட்டும் திருப்பி வருது இல்ல. சோ அந்த இது மட்டும் அதுல எந்த பேரை மட்டும் திருப்பி போட்டா கரெக்டா வரும்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த சவுண்ட் ஒரே மாதிரி சிமிலரா வர மாதிரி. ஆமா ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையை மாத்தணும். அது வந்து கூகுள்ல போட்டு இப்போ இந்த வார்த்தைக்கு பதிலா எந்த வார்த்தை போட்டா கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வார்த்தைக்கு போட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகின்றேன் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து எழுதுகின்றேன் போட்டோம்னா செட் ஆகாது. அதுக்கு பார்த்தா எழுதினேன் போடலாமா இல்ல எழுதியேன் போடலாமா எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த எதுகை மொழியெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையை மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பேன் மீனிங் வராம. அப்படிதான் ப்ரோ. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நான் நினைக்கல அந்த ப்ரோ ஆக்சுவலா இது 2வது லிரிக்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் நீங்களாம் கேட்டிருப்ப ஒரு லிரிக்ஸ் உங்களெல்லாம் வச்சு ஒன்று பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பண்ணி அமைச்சிருப்பீங்க அவருக்கு. இந்த செகண்ட் லிரிக்ஸ் இன்னொன்று எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய வச்சிருக்காரு அவர். எப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. நைட் டாக் அனௌன்ஸ் பண்ணுவார் ஒவ்வொன்றும் அது என்னன்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அவர் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னன்னா இந்த அளவுக்கு பண்றா தெரிஞ்சா நாங்க நம்ம கேம்ல இந்த பாட்டு வச்சுக்கலாம் போல இருந்துச்சு. உண்மையை சொன்னா செம்மையா பண்ணிருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி என்எஸ்டி ப்ரோ நீங்களும் நைட் டாக் ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு என்எஸ்டி பற்றி எனக்கு தெரியும் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் பிகைண்ட் த சீன்ஸ் நிறைய மியூசிக் டேரக்டர் நீங்கள் பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் வந்துட்டு அவர் பேர் சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பட் அவங்க அந்த கிரெடிட் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஒர்க் அவர் பண்ணியிருப்பாரு. நம்ம இந்த பாட்டெலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மாதிரிலாம் சில விஷயம்லாம் இருக்கும். என்எஸ்டி இந்த விஷயம் போட்டாருன்னா என்எஸ்டி எப்படின்னா இந்த பணம் வருதுன்னு பண்ணுற ஆள் இல்லை. உண்மையை சொன்னால் அந்த மாதிரி டைப். அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாருன்னா அது நைட்டாக்காக தான் ஒத்துருக்காரு. உண்மையை சொன்னால் ஏன்னா நைட்டாக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதை டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா சும்மாலாம் பண்ண மாட்டார் அவர். உண்மையா சொன்னா ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இது என்னைக்கு ப்ரோ வருது ஃபுல் வெர்ஷன்? லிரிக் என்ன ஃபுல் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் சிந்த் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் ப்ரோ. முடிஞ்சா வீடியோ ஒரு வீடியோவும் சேர்த்து ப்ரோ. அப்படின்னா அது என்ன தெரிஞ்சு ஒரு வீடியோவும் இதுக்கு அப்படியே ஒரு இது பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா சாங் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா அந்த இது பண்ணிட்டு முடிஞ்சா கொஞ்சம் லைன்ஸ் வீடியோ எப்படி பண்ணுவா தெரியுமா? அந்த ஜிம்ல அந்த டைட்ஸ் போட்டுருப்பாங்கல்ல. இல்ல ப்ரோ அந்த மாதிரி தான் ப்ரோ. ஆக்சுவலா இது அந்த காலையில ஏதோ ஒரு கார்ல ரைட் பண்ணிட்டே போற பாட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நீங்க 2 பேர் வர மாதிரி அந்த சாங்கே முடிஞ்சா வீடியோவும் பண்ணுங்க ப்ரோ. செமையா இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா ப்ரோ. என்னன்னா இப்போதைக்கு வீடியோ பிளான் பண்ணல ப்ரோ. இன்னும் ஃபர்ஸ்டா வந்து நம்ம இந்த 80s இது தானே ப்ரோ. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வைபை வந்து கொண்டு போகணுங்கிறது தான் இப்போ ஃபர்ஸ்டா அந்த ஐடியா ப்ரோ. இன்னைக்கு ஃப்ரெண்டும் கால் பண்ணி சொன்னார். நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார் ப்ரோ நீங்கள் இதை இப்போ போடுறீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டா இப்போ நம்ம ஓகே ப்ரோ. நம்ம இப்போ கேமிங் கம்யூனிட்டி தானே ப்ரோ. அப்போ கேமிங் கம்யூனிட்டி அப்படின்னுக்குள்ள அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஏன்னா நார்மலாக அவங்க அந்த ஜிடிஏ மியூசிக்னு சொல்கிறாங்க தானே. பட் இதே ஒரு நார்மல் ஆடியன்ஸ் கேட்கக்குள்ள எனக்கு தெரியல ப்ரோ அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோ நம்ம அந்த வைபை வந்து சரியாக செட் பண்ணணும். அது வந்து நம்ம ஆர்ட் ஒர்க்லையும் லிரிக்கல் வீடியோலையும் தான் பண்ணணும். அது முடிஞ்ச அளவுக்கு இப்போ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரோ. அந்த வைபை செட் பண்ணாதான் அது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது வந்து புரியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. இல்லை ப்ரோ இது நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. புரியுதா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வொர்க் இருக்கு ப்ரோ. அதான் அந்த வொர்க் ஃபுல்லா முடிச்சிட்டே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆனா ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஆக்சுவலா நைட்டாக்கு வந்து இத்தனை வருஷம் பழகிருக்கா எங்களுக்கு தெரியாது. மறுபடியும் இதை பாருங்க ப்ரோ. ஆனால் அவங்க அஃபீஷியலாக விடுவாங்க. நைட்டாக்கு நிறைய ஒரு பிளான்ஸ் வச்சிருக்காரு. அவராக சொல்லுவார் ஒரு டைம் வந்து மேபி எதனா ரிவீல் பண்ணுவார்.
அவர் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு. அது ஒரு அவர் சாங் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது ரேப் தான் எடுத்துட்டு வந்தாரு. ப்ரோ அவர் எக்கச்சக்கமா வச்சிருக்காரு ப்ரோ லிரிக்ஸ். ப்ரோ ஃபர்ஸ்ட் சரணன் போடும்போது என்ன சரணன்லாம் எழுதியிருக்கான். இல்லை இது யாருமே ப்ரோ அதான் ப்ரோ சொல்கிறேன்ல, அந்த எந்த விஷயத்தில் அதான் அந்த ஒரு சின்ன விதையில் ஆலமரம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, யாருக்கு எந்த இதுன்னு சொல்லவே முடியும். இப்போ நைட் ஆகுனா எங்களுக்கு என்ன தெரியும்னா நல்ல கேரக்டரு, நல்ல காமெடியாக இருக்கும், அவர் வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான் தெரிஞ்சு. இந்தளவுக்கு ஒரு பாட்டு இதெல்லாம் சத்தியமாக யோசிச்சா கூட பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் அந்த கற்பனை திறன் ரொம்ப அதிகம் வேணும் ப்ரோ இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் என்எஸ்டிக்கு சாதமாக வந்துடாது. அது தெரியல ப்ரோ, இவரு ஒர்க் கரெக்டா பண்ணி டியூன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ அவருக்கு இப்ப நமக்கு இது கேட்க நல்லா இருக்கு, அவருக்கு வந்து அவர் அதே வேலை செய்யறதுனால இதுல இன்னும் நல்லா பண்றதுக்கு அவருக்கு இடம் இருக்கும்ல. இப்போ இன்னைக்கே டாஃப்னி பர்த்டேனால தான் நைட் ஆக் ப்ரோ கேட்டனால இன்னைக்கு விட்டுருப்பாரு. ஃபுல் சாங் விட்டா அது மேபி இதை விட பல மடங்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ல போனா நம்ம மாஸ்டரே பண்ணல ப்ரோ, அதாவது அந்த மிக்ஸ் மாஸ்டர் பண்ண இது மிக்ஸ் பண்ணி அரவாசி மாஸ்டரே பண்ணல. இன்னும் அந்த வோக்கல் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை ப்ரோ. இது வந்து பிளெயின் வோக்கல் தான் இருக்கு, அந்த வாய்ஸ் கூட மிக்ஸ் பண்ணல இன்னும் ப்ரோ. ஆனா எந்த ஃப்ரீ ரோம் கேம்னாலும் இது செட் ஆகும் ப்ரோ. கார்ல போட்டுட்டு போறதுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகும். ஜிடிஏன்னு இல்ல, எந்த கேம்னாலும் கண்டிப்பா செட் ஆகும். காமிச்சிங்களா ப்ரோ நைட் அது நடந்துச்சுனா சந்தோஷம் ப்ரோ. அதுதான் நம்ம ஏம். பொண்ணுகிட்ட காமிச்சிங்களா பர்த்டே பாட்டை? இப்பலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ வீடியோ. பாக்கணும். ஓ சூப்பர் ப்ரோ. ஆனா நைட் ஆக் ப்ரோ நைட் ஆக் வந்து பாத்தீங்களா ப்ரோ, அது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. எப்போ இருந்து திறமை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையானவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரு இந்த அளவுக்கு எழுதுறாரா நைட்டாக பார்த்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேர் ப்ரோ ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க ப்ரோ. ஆனால் நீங்கள்